அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹ். அன்பும் இணையத்தக்குரிய அல்லாஹுவின் நல்லடியார்களே, அன்பு சோதரர்களே, அல்லாஹ்வுடைய பெரும் கருணையினால் நாள்தோறும் சில நல்ல விஷயங்களை அறிந்து வருகின்றோம். அந்த அடிப்படையிலே ஃபஜ்ருடைய தொழுகையினுடைய 5 விதமான பாக்கியங்களை பற்றி நேற்றைய முன்தினம் நாம் அறிந்திருக்கின்றோம். நிறைவுபடுத்துவதற்காக மீண்டும் ஒரு தடவை கூறிவிட்டு அதனுடைய தொடரிலே ஃபஜ்ர் தொழுகையினுடைய இன்னும் 8 வகையான பாக்கியங்களை இப்போது நான் சொல்லியிருக்கிறேன். நேற்றைய முன்தினம் சொல்லப்பட்ட 5 பாக்கியங்கள் என்னவென்றால், முதலாவது பாக்கியம், அவர் முனாஃபிக் என்ற நயவஞ்ச தளத்தை விட்டும் அவர் பாதுகாக்கப்படுகிறார் என்பதாக நபி அவர்கள் சொன்னார்கள். ஏனெனில் முனாஃபிக்கள் எதிர்த்தால், நயவஞ்சம் இருந்தால் ஃபஜ்ருடைய தொழுகையும் இஷாவுடைய தொழுகையும் சிரமமாக இருப்பதாக பெருமானார் சொன்னார். அந்த ஹதீஸின் அடிப்படையில் அறிவியல் எழுதுகிறார்கள், யார் ஃபஜ்ருடைய தொழுகையை பேரலாக பெறுகிறாரோ அல்லாஹ் தஆலா அவரை நயவஞ்சகத்தனத்திடமிருந்து அல்லாஹ் தஆலா பாதுகாக்கின்றார். உண்மையான ஈமானை அவருக்கு அல்லாஹ் தஆலா நசீபாக்கிறார். இரண்டாவதாக, ஃபஜ்ருடைய தொழுகையை தொழக்கூடியவர் அல்லாஹ்வுடைய பொறுப்பில் ஆகிவிடுவதாக பெருமானார் சொன்னார்கள். மூன்றாவதாக, யார் ஃபஜ்ருடைய தொழுகையை தொழுகிறாரோ அவருக்கு நரகத்தின் விடுதலை கிடைக்கிறது, சொர்க்கம் செல்லக்கூடிய பாக்கியம் அவருக்கு கிடைக்கிறது. நான்காவதாக, யார் ஃபஜ்ருடைய தொழுகையை தொழுகிறாரோ அவர் அதிகாலையில் எழுகிற நேரத்தில் சுறுசுறுப்போடும் மன அமைதியோடும் எழுகிறார் என்பதாக பெருமானார் சொன்னார்கள். ஐந்தாவது பாக்கியமாக சொல்லப்பட்டது, யார் ஃபஜ்ருடைய தொழுகையை தொழுகிறாரோ அவர் லாபத்தினுடைய குடியேறி செல்கிறார்களாக நட்சணி. அதில் ஒரு சிறு திருத்தம் என்னவென்றால், ஈமாவுடைய குடியேறி செல்கிறார்களாக அர்த்தம். ஹதீஸிலே வருகிறது, ஜாயி சதீர் என்ற கிதாபினுடைய விரிவுரையான ஃபைதுல் கதீர் என்ற கிதாபிலே 8871வது ஹதீஸாக வருகிறது, மன் கதா இதா சலாத்தி சுபுஹி, யார் சுபுகுடைய தொழுகைக்கு காலையிலே செல்கிறாரோ கதாபி ராயத்தில் ஈமான், ஈமானுடைய குடியவரை என்று செல்கிறார். ஒமன் கதா இரா சூக்கி, யார் என்ன செய்யறாங்க ஃபஜ்ருடைய தொழுகை நிறைவேற்றாமல் கடைபிடித்து செல்கிறாரோ கதாபி ராயித் இப்லீஸ், அவர் இப்லீஸுடைய குடையை எதிர்த்து செல்வதாக பெருமானார் சொன்னார்கள். ஆக ஐதாப சிறப்பு என்னவென்றால், ஈமாவுடைய குடையை எதிர்த்து செல்கிறார். ஈமான தூங்குவதுக்கிட்ட உடையவர்தான் லாபம் உடையவர், ஈமான் இல்லாத நஷ்டமானவர் தான். அதனால் ஒரு பெரிய வித்தியாசம்ன்றதாக கிடையாது. என்று சொன்னால் அறிஞர்கள் எழுதுகிறார்கள், இந்த உலகத்திலே 4 வகையான நஷ்டவாரிகள் இருக்கிறார். முதலாவது நஷ்டவாரியா, ஒரு தினக்கூலிக்கு செல்லக்கூடிய ஒருவருக்கு ஒரு நாளைக்கு வேலை கிடைக்காவிட்டால் அவர் ஒரு நாள் நஷ்டவாரி. விவசாயம் பொய்த்து விட்டால் அவர் ஓராண்டு நஷ்டவாரி. சாயிகூட மனைவி அமையாவிட்டால் இந்த உலகத்தில் வாழவு காலமெல்லாம் நஷ்டவாரி. ஒருவருக்கு ஈமான் இல்லாமல் மூத்தாகிவிட்டால் அவர் இருவுலகத்திலே நஷ்டவாரிகளாக செல்வார்கள். அப்போ ஒரு மனிதனோடு ஈமானுடைய குடி ஏது செல்கிறான் அப்படின்னு கேட்டா அவன் என்ன செய்கின்றான், அவன் லாபத்தினுடைய குடி ஏது செல்கிறான், ஈமானுடைய குடி ஏது செல்கிறான், ரெண்டுமே ஒன்றுதான். 5வது சிறப்பாக சொல்லப்பட்டது. 6வது சிறப்பு என்னவென்றால், ஹதரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறியதை தான் கேட்டதாக உஸ்மான் அஃபான் ரலியல்லாஹு அறிவிக்கிறாங்க. முஸ்லிம் ஷரீஃபினுடைய 1491வது ஹதீஸ். பெருமானார் சொன்னாங்க, மன் ஸல்லல் இஷா ஃபி ஜமாஅத்தி, யார் இஷாவுடைய தொழுகை ஜமாஅத்தோடு தொழுகிறாரோ ஃபக்கஅன்னமா காம நிஸ்ஃபுல் லைலி, அவர் பாதி இரவு நின்று வணங்கி நன்மை அவர் பெற்றுக் கொள்கிறார். இஷாவை தொழுதார் பாதி இரவு, முற்பகுதியினுடைய பாதி இரவிலே நின்று வணங்கி நன்மை பெற்றுக் கொள்கிறார். ஒமன் ஸல்ல சுபஹ ஃபி ஜமாஅத்தின், யார் அந்த சுபஹுடைய தொழுகை ஜமாஅத்தோடு நிறைவேற்றுகிறாரோ அன்னமா சல்ல லைல குல்லஹு, அவர் இரவு முழுவதும் என்ன செய்கின்றார், இறை வணக்கத்தில் ஈடுபட்ட நன்மையை பெற்றுக் கொள்வதாக பெருமானார் சொன்னாங்க. இஸ்லாவுடைய தொழுகை ஃபஜ்ருடைய தொழுகை நான் தொழுவிட்டா இரவு முழு இபாதத் செய்த நன்மை உண்டிடுவா அறிஞர் மக்கள் இருக்கிறார். ஏன்னா முதல் பாதிங்கிற இஷாவுக்கு, 2வது பாதி என்பது ஃபஜ்ருக்கு அறிஞர் விளக்க சொல்றார். அறிஞர் இப்படி ஒரு விளக்க சொல்றாங்க, இஷாவு தொழுகைக்கு வந்து பாதி இரவு நன்மை என்பது வேறு. பெருமானார் என்ன சொல்றாங்க, ஒமன் ஸல்ல சுபஹ ஃபி ஜமாஅத்தி, யார் ஜமாஅத்தோடு ஃபஜ்ருடைய தொழுகையை தொழுது விட்டாரோ ஃபக்கஅன்னமா ஸல்ல லைல குல்லஹு, இரவு முழுவதும் நன்மை, இரவு முழு இபாதத் நன்மை பெற்றுக்கொள்ள பெருமானார் சொன்னாங்கன்னா,
இதுக்கு தனி இரவனுடைய நன்மை. ஃபஜ்ருடைய தொழுகை தொழுதினா இதுக்கு மட்டுமே ஒரு முழு இரவு இபாதத் செய்த நன்மை உண்டு. இது இல்லாமல் இஸ்லாவுடைய தொழுகை தொழுதிங்கன்னா அதுக்கு பாரு இரவு ஒரு தனியாக ஈடுபடும் மக்கள் இருக்கிறார்கள். இது 6வது சிறப்பாக சொல்லப்படுகிறது. சிறப்பு என்னவென்றால் மாணவர்கள் வருகை தருகின்ற நேரமாக இருக்கிறது. மாணவர்கள் வருகை தரக்கூடிய ஒரு நேரம் என்பதாக இருக்கின்றார். அல்லாஹ் தஆலா திருமறையிலே 17வது சூரா 78வது வசனத்திலே கூறுகிறார், இந்த குர்ஆனல் ஃபஜ்ரி கான மஷ்ஹூதா. இந்த ஃபஜ்ருடைய நேரம் என்பது வானவர்கள் சாட்சி சொல்லக்கூடிய நேரமாக இருக்கிறது. வானவர் வருகை தருகின்ற நேரமாக இருக்கிறது. ஷஹீத என்று சொன்னால் ஹாசிராவுக்கும் சொல்லப்படும், சாட்சிக்கும் சொல்லப்படும். அந்த 2 பேர் நடக்கும். வானவர்கள் வருகையும் தருகிறார்கள், நமக்காக வேண்டி அவர் நம்மை பற்றி அல்லாஹ்விடத்திலே சாட்சி சொல்கிறார்கள். ஹதீஸ் ஷரீஃபிலே வருகிறது, அபூ ஹுரைரா அறிவிக்கிறார்கள், புகாரி ஷரீஃபினுடைய 3223வது ஹதீஸ். பெருமானார் சொன்னார்கள், அல் மலாயிகத்து யதஆகபூன மலாயிகத்தும் பில் லைலி வ மலாயிகத்தும் பின் நஹாரி. மலக்குகள் ஒருவருக்கு பின் அதாவது மலக்கிலிருந்து அடுத்தடுத்து வருகிறார்கள். எப்படி இரவின் மலக்குகளும் பகலின் மலக்குகளும் அடுத்தடுத்து வருகிறார்கள். ஃபஜ்ருடைய தொழுகையிலும் அஸ்ருடைய தொழுகையிலும் அவர்கள் சந்திக்கிறார்கள். 2 பேரும் சேராக ஒன்று சேர்வாங்க. இந்த காலையில வரக்கூடியவங்க காலையில பள்ளிக்கு வரக்கூடியவங்க செய்வாங்க, அசர் வரைக்கும் இருப்பாங்க. அசருக்கு வரக்கூடியது ஃபஜ்ர் வரைக்கும் இருப்பாங்க. இந்த 2 மலக்குகளும் மாறி மாறி வருகிறார்கள். அந்த 2 பேருமே என்ன செய்யறாங்க, ஃபஜ்ருடைய தொழுகையிலும் அசருடைய தொழுகையிலும் என்ன செய்யறாங்க, சந்திக்கிறாங்க. பிறகு என்ன செய்வாங்க, சும்மா யாருக்கு இலைகின்றதில் யாரு தங்கி இருந்தாங்களோ அவங்க மேல போயிடுவாங்க. காலையில வந்தவங்க ஃபஜ்ருக்கு வந்தவங்க அசருக்கு போயிடுவாங்க, அசருக்கு வந்தவங்க காலையில போயிடுவாங்க. ஷிப்ட் கணக்குல வேற வந்துறாங்க. அதே மாதிரி அப்போ அனைத்தையும் அறிந்த அல்லாஹ் தஆலா இடத்தில் கேட்கிறார். என்ன கேட்கிறா, கேட்கிறா கைப்ப தரக்கு விபாதி, என் அடியார் நீங்கள் எப்படி விட்டு வந்தீர்கள் கேட்கிறார். என்னுடைய அடியார் நீங்கள் எப்படி விட்டு வந்தீர்கள், அப்ப நீங்க வரும்போது எப்படி இருந்தாலும் அல்லாஹ் தஆலா கேட்கிறார். அப்ப அவங்க சொல்லுவாங்களாம், தரக்கு நாகம் சல்லூர், நாங்கள் என்ன செய்யறோம், தொழுகவர்களாக நாங்கள் விட்டு வந்தோம். அவங்க போடுற நேரத்தை தொழுதுதானே இருந்தோம், ஒன்று ஃபஜ்ரோ அஸ்ரோ தொழுதுகிட்டு இருந்தோம். சொல்றாங்க, அவரை தொழுகவதாக நாங்கள் விட்டு வந்தோம். நாங்க செல்கிற நேரத்திலையும் அவர்களை தொழுகையாளிகளாகவே நாங்கள் அவர்களை பெற்றுக்கூடவும் சொல்றாங்க. நாங்க போகும்போது தொழுதாக, வரும்போது சொன்ன தொழுதாக என்ன செய்யறாங்க, வழக்கல் சொல்வதாக ஹதீஸிலே வருகிறது. புகாரி ஷரீஃபின் ரிவாயத். இப்னு ஹிப்பான் இந்த கிதாபினுடைய 2061வது ஹதீஸாக இதனை இஸ்தாக வார்த்தை இருக்கிறது. அதிகப்படியான ஒரு வார்த்தை இருக்கிறது. பெருமானார் சொல்றாங்க, கால பெருமானார் சொல்றாங்க, ஃபஹஸிப்து அன்னஹும் யகூலுனா ஃபக்ஃபிர் லஹும் யௌமத்தீன். யா அல்லாஹ், இந்த மக்களை நீ மன்னித்து விடுவதாக சொல்லி அவர்கள் அல்லாஹ்விடத்திலே சொல்வதாக நான் கருதுகிறேன் என்பதாக பெருமானார் கூறுகிறார்கள். அப்ப போகும்போது அவங்க தொழுதாங்க, வரும்போதும் தொழுறாங்க. அதுக்கு அர்த்தம் என்ன? ஆனா பெருமானார் சொல்றாங்க, என்ன சொல்றாங்கன்னா, யா அல்லாஹ், வறுமை நாளையனுடைய பாவத்தை எல்லாம் மன்னித்துபடி என்று நமக்காக வர்ற அல்லாஹ்விடத்திலே மன்றாடுவதாக பெருமானார் சொல்றாங்க. அது அப்படிப்பட்ட ஒரு புனிதமான நேரமாக இருக்கிறது. இது 7வது சிறப்பாக சொல்லப்படுகிறது. 8வது சிறப்பாக எழுதுகின்றார்கள். என்ன எழுதுறாங்க அப்படின்னா, அதாவது குறைந்த நேரத்திலேயே அதிகமான பரிசு பொருட்களை பெருகிட்ட பாக்கியத்தை இவர் பெற்றுக் கொள்கின்றார். குறைந்த நேரத்திலேயே அதிகமான பரிசு பொருட்களை வெகுமதிகளை அவர் பெற்றுக் கொள்வதாக பெருமானார் சொன்னாங்க. அதே சில உமர் அறிவிக்கிறாங்க, திருமதியினுடைய 3561வது ஹதீஸ். பெருமானார் சொன்னாங்க, அலா அதுல்லுக்கும் அலா கோமி அஃதலு கனீமத்தன் வாஸரவு ருஜாத்தன். அதாவது குறைந்த நேரத்திலேயே, ருஜாக்கள குறைந்த நேரத்தில் போய் திரும்பிடுது. ஒரு ஷார்ட் டைம்ல அதிகமான பரிசு பொருட்களை கனிமத்துல போய் வெற்றி கிடைத்த பொருட்கள் கனிமத்திலே பொருசுவா. அப்ப குறைந்த நேரத்திலேயே அதிகமான கனிமத்துடைய பொருட்களை, பரிசு பொருட்களை பெற்றுக் கொள்ளக்கூடிய ஒரு கூட்டத்தை உங்களுக்கு அறிவிக்கட்டுவான் பெருமானார் கேட்கிறார். கேட்டு பெருமானார் அவரே சொன்னாங்க, கௌமுல், அவர் யாருன்னு சொன்னார், அவர் ஒரு கூட்டத்தார்கள். ஷஹிது ஸலாத்த சுபஹி, அவர் சுபுகுடைய தொழுகையிலே என்ன செஞ்சாங்க, கலந்து கொண்டார்கள். சும்ம ஜலசு எதுக்கூறும் அல்லாஹத்தா தலாத்தி ஷம்ஸ், சூரியன் உதயமாகும் வரைக்கும் அதே இடத்தில் அமர்ந்து அல்லாஹ்வை திக்ர் செய்தப்பட்டார். இது இஸ்லாமிய பெருமானார் சொல்றாங்க.
ஃபஜ்ருடைய தொழுகை தொழுது சூரியன் உதயமாகிற வரைக்கும் அதே இடத்திலே அமர்ந்து அல்லாஹ்வை திக்ர் செய்தார்களே, இவர்கள் தான் குறைந்த நேரத்திலேயே அதிகமான பரிசு பொருட்களை பெற்றுக் கொண்டதாக ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். இது 8வது சிறப்பு. 9வது சிறப்பாக இருக்கிறாங்க, இந்த ஃபஜ்ருடைய 2 ரக்காத் இருக்குது இல்லையா, இது இந்த உலகம் இந்த உலகத்தை விட சிறந்து என்பதாக பெருமானார் சொல்வார். ஹதீஸ் ஷரீஃபிலே வருகிறது, ஆயிஷா அறிவிக்கிறாங்க, முஸ்லிம் ஷரீஃபினுடைய 725வது ஹதீஸ், ரக்காத்தா அல் ஃபஜ்ரி, ரக்காத்துனா ஒன்று, ரக்காத்தான இருமை, ரக்காத்தா 2 ரக்காத்துகள், ரக்காத்தா அல் ஃபஜ்ரி ஃபஜ்ருடைய 2 ரக்காத்துகள் ஹைரும் மினத் துன்யா மா ஃபீஹா, இந்த உலகம் இந்த உலகத்தை விட சிறந்து இருப்பதாக ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. அப்ப என்ன செய்யறது? இது 9வது சிறப்பாக சொல்லப்படுகிறது. 10வது சிறப்பாக சொல்லப்படுகிறது, இந்த ஃபஜ்ருடைய தொழுகை என்பது அல்லாஹ்விடத்தில் அதிகமான பரக்கத்துகளை பெற்று தரக்கூடியது. அல்லாஹ்விடத்திலே ரிஸ்குடைய பரக்கத், வாழ்க்கையுடைய எல்லா வகையான பரக்கத்தையும் பெற்று தரக்கூடியதாக எழுதுகிறார். ஏன் அப்படின்னா, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அல்லாஹும்ம பாரிக் லி உம்மத்தி ஃபீ புக்கூரிஹா, யா அல்லாஹ் அதிகாலையில எழுகின்ற உம்மத்துக்கு பரக்கத் செய்வாய் என்பதாக பெருமானார் சொன்னார். அதிகாலையில எழுதல் என்பதே பரக்கத்தானது என்றால், அதனை எழுந்து ஃபஜ்ருடைய தொழுகை நிறைவேற்றுவது எவ்வளவு பரக்கத்தானது. மஜ்மூ ஸவாயிர் என்ற கிதாபினுடைய 64வது பாகத்தினுடைய 4வது ஹதீஸாக பதிவு செய்யப்படுகிறது. என்ன சொல்றாங்க அப்படின்னா, இந்த ஃபஜ்ருடைய தொழுகை என்பது வாழ்க்கையினுடைய எல்லா வகையான பரக்கத்தை பெற்று தரும் என்பதாக எழுதுறார். ஏன் அப்படின்னா, அதிகாலையில் எழுவதே பரக்கத்தான். அதிகாலையில் எழுதல் என்பது ஒரு பாக்கியம், அதிலே ஃபஜ்ருடைய தொழுகையை தொழுதல் என்பது பாக்கியம். அதனால அல்லாஹ் தஆலா குர்ஆனில இந்த 2 விஷயத்தில் அல்லாஹ் தஆலா சத்தியம் செய்கிறான். அல்லாஹ் தஆலா பொதுவாக எதிரெல்லாம் சத்தியம் செய்கிறாரோ அதெல்லாம் அதுக்கு உயர்ந்ததாகவே இருக்கும். நான் ஜும்மா உங்களுக்கு சொல்லியிருக்கேன், படைப்புக்கள் மீது மனிதர்கள் சத்தியம் செய்யக்கூடாது, அல்லாஹ் சத்தியம் செய்யலாம். ஏதாவது அல்லாஹ் சத்தியம் செய்யுமே தவிர படைப்புக்களுக்கு சத்தியம் செய்யக்கூடாது. ஆனால் அல்லாஹ் தஆலா படைப்புக்களுக்கு சத்தியம் செய்வார். அந்த படைப்புகள் எப்படி இருக்கும் என்றால் மிக உயர்ந்ததாக இருக்கும், மனிதனுக்கு பயனளிக்கக்கூடியதாக இருக்கும். அந்த அடிப்படையில அல்லாஹ் தஆலா அதிகாலை மீதும் சத்தியம் செய்கின்றார், ஃபஜ்ருடைய தொழுகை மீது அல்லாஹ் தஆலா சத்தியம் செய்கிறான். குர்ஆன் அவர்தான் இல்லையா, வஸ்ஸுபுஹிதா தனஃபஸ் 86வது சூராவுடைய 18வது வசனம் அல்லாஹ் கூறுகிறான், மூச்சு விட்டு கொண்டு எழக்கூடிய வைகரையின் மீது சத்தியமாக. அங்கே அதிகாலை தருவாக்கு சுபு தொழுகை கத்தான், சுபுடைய நேரத்தில் சத்தியமாக அல்லாஹ் தஆலா சத்தியம் செய்கிறான். அப்ப சுபுடைய நேரமே பாக்கியமானது, அல்லாஹ் அதன் கனவை சத்தியம் செய்கிறான். அதே ஃபஜ்ருடைய தொழுகை என்பது அதைவிட பாக்கியமானது. வல் ஃபஜ்ரி வயான் நஷ்ரி 89வது சூராவுடைய முதல் வசனத்தை அல்லாஹ் கூறுவார். என்ன சொல்றாங்க அப்படின்னா, அதிகாலையில எழுதல் என்பது மிகப்பெரிய பாக்கியம், அதிலே ஃபஜ்ருடைய தொழுகை தொழுதல் மிகப்பெரிய பாக்கியம். அதான் அல்லாஹ் தஆலா 2 சத்தியம் செய்கிறார். இந்த ஹதீஸ்ல என்ன சொல்றாங்க அப்படின்னா, அதிகாலையில் எழக்கூடிய உம்மத்துக்கு பரக்கத் செய்வாய் என்பதாக பெருமானார் சொல்றாங்கன்னா, அதிலே எழுந்து விட்டு ஒரு பள்ளிவாசலுக்கு வந்து அல்லாஹ்வை தொழுகிறான் என்று சொன்னால் எவ்வளவு பெரிய பாக்கிய சாகரியாக இருக்கிறார். அவர் எப்படி அல்லாஹ்வுடைய ரிஸ்குடைய பரக்கத்தை, வாழ்க்கையுடைய பரக்கத்தை பெற்று போகக்கூடியவனாக இருக்கிறார். ஆக அந்த ஃபஜ்ருடைய தொழுகை என்பது என்ன செய்கிறது, மிகப்பெரிய பரக்கத்தை பெற்று தரக்கூடியதாக எழுதுகிறார். 10வது சிறப்பாக எழுதுகிறார். 11வது சிறப்பாக எழுதுறாங்க. என்ன எழுதுகிறாங்கன்னா, யார் வந்து என்ன செய்யறாங்க, இந்த ஃபஜ்ருடைய தொழுகை வந்து தொழுகிறார்களோ மறுமை நாளையிலே அல்லாஹ் தஆலா அவருக்கு என்ன செய்கின்றார், பரிபூர்ணமான ஒளி அல்லாஹ் தஆலா அவருக்கு வழங்குகிறார். மஸ்ஜிதுல் வஸ்தாயின் பெருமானார் கூறுவார்கள், யார் ஒன்றுகிட்ட என்ன செய்யறாங்க, இருளான நேரத்திலே பள்ளிக்கு செல்கின்றாரோ அவருக்கு அல்லாஹ் தஆலா மறுமை நாளை பரிபூர்ணமான ஒளியை கொடுப்பதாக பெருமானார் சொல்வார். அப்ப பெரும்பாலுமே இந்த செய்யறது நம்ம காலத்துல நம்ம வெளிச்ச கூற வாழ்கின்றோம். அதே நேரத்திலே கூட அது இரவு, அந்த இந்த ஃபஜ்ருடைய நேரம் என்பது ஒரு இருட்டான நேரம், ஒரு இருளான நேரம் தானே. அப்படி நேரத்திலே பாருங்க, இப்ப தெருவில் வந்து 4 நாள் லைட்டை காணும், பூரா வந்து இருட்டாதான். அப்ப இரவு நேரத்திலே அந்த இருளான நேரத்தில் யார் அந்த ஃபஜ்ருடைய தொழுகைக்கு வருகிறார்களோ, அல்லது இஷாவுடைய தொழுகைக்கு யார் வருகிறார்களோ, அல்லாஹ் தஆலா அவருக்கு மறுமை நாளில் அவன் செல்கிற நேரத்திலே அவருக்கு என்ன செய்வான், பின்னூரி தாபி பஷ்ஷிர் மஸ்ராயின ஃபி உல்மத்தி, பின்னூரி தாமி அவருக்கு என்ன செய்வான், பிரகாசத்தை அல்லாஹ் தஆலா வழங்குவதாக சொன்னார். 11வது சிறப்பாக 12வது சிறப்பாக திருமதி ஷரீஃபினுடைய
586 ஹதீஸாக பதிவு செய்யப்படுகிறது. ஒரு ஹஜ்ஜினுடைய ஒரு உம்ராவுடைய நன்மை உடையதாக ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். இது 12வது சிறப்பாக சொல்லப்படுகிறது. 13வது சிறப்பாக எழுதுறாங்க இப்னு ஹிப்பான்ல 43 ஹதீஸாக பதிவு செய்யப்படுகிறது. மறுமை நாளையிலே அல்லாஹ்வை நேரடியாக காணுகிற பாக்கியத்தை அவர் பெற்றுக் கொள்கிறார். உண்மையிலே மறுமை நாளையிலே அல்லாஹ்வை பார்ப்பது என்பதால் சொர்க்கத்தை விட மிகப்பெரிய பாக்கியம். பெருமானார் சொல்வாங்க, இதா ராவுல்லாஹ நஸூனாயிம் ஜன்னா, அவர்கள் அல்லாஹ்வை பார்த்தால் சொர்க்கத்தினுடைய அகப்படையெல்லாம் மறந்து விடுவார். பெருமானார் சொல்வாங்க, அல்லாஹ்வை பார்த்துட்டாங்கன்னா சொர்க்கத்துடைய எல்லா பாக்கியங்களையும் மறந்து விடுவானா. இந்த அல்லாஹ்வை காணுகிற பாக்கியத்தை எது பெற்று தரும் என்று சொன்னால் ஃபஜ்ருடைய தொழுகை நிறைவேற்றுவோர் பெற்று தருவதாக ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாராக. இந்த நாளையிலே உங்களுக்கு 8 சிறப்புகள் நான் சொல்லியிருக்கேன். மொத்தம் ஃபஜ்ருடைய தொழுகை நாம் தொழுகிற நேரத்தில் இந்த 13 வகையான பாக்கியங்களை பெறுகிறோம். கேட்டதை கடைபிடிக்க அல்லாஹ் தஆலா அருள் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். சுப்ஹானல்லாஹி சுப்ஹானக்கல்லாஹும்ம வபிஹம்திக நஷ்ஹது அல்லா இலாஹ இல்லா அன்த நஸ்தக்ஃபிருக வ நத்தூபு இலைக். சுப்ஹான ரப்பில் இஸ்ஸத்தி அம்மா யசிஃபூன் வ ஸலாமுன் அலல் முர்ஸலீன். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்.